30 வயசு வரைக்கும் படியோன்னு படிச்சு 40 வயசு வரைக்கும் வேலையை தேடுன்னு தேடி 50 வயசுல போய் கடினமா உழையோன்னு உழைச்சு 60 வயசுல அந்த பணத்தை சம்பாதிக்கிறோம். இதுக்கு அதுதாங்க நான் சொல்றேன், ஒரு பணக்காரனுக்கு பிள்ளையா பிறந்திருந்தா பிறந்தன்னைக்கே பணங்க. இந்த அம்மனி இருக்காங்கல்லங்க, இவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட். +2 முடிச்சோன்னு வந்து என்னை கேட்டாங்க, மேம் வேல்யூவான கோர்ஸ் எதுங்கன்னு. வேல்யூனா அறிவா இல்ல கடின உழைப்பா இல்ல அவங்க சொல்ற மாதிரி சொந்த பந்தமா? எதுவுமே இல்லைங்க, பணம். இன்னைக்கு என்னோட ஸ்டூடெண்ட் ஆஸ்திரேலியால போய் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற மேடம்னு சொன்னாதான் எனக்கு சந்தோஷம். அதை விட்டுட்டு மேடம் உங்ககிட்ட படிச்சு 2000 ரூபாய்க்கு இருக்கிறங்கன்னு சொன்னா என்னங்க சந்தோஷம் வரும்? உறவுகள்னு பேசுறாங்க. இன்னைக்கு உறவுகள்லாம் யாருங்க? ஒட்டுணிகள் மாதிரி. பணங்கிற பசை நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. பணங்கிற பசை இல்லைன்னா பிச்சுக்கிட்டு போயிருவாங்க. விவசாயி ஒரு கடின உழைப்பாளி, நான் இல்லைன்னு சொல்லலைங்க. நானும் விவசாய குடும்பத்தில இருந்து தான் வர்றேன். விவசாயம் பண்றது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் நினைச்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கெல்லாம் விதை நெல்ல வாங்க பணம் வேணும், களை எடுக்கிறதுக்கு பணம் வேணும், கதிர இருக்கிறதுக்கும் பணம் வேணும். பணம் நெல்லாகுது, நெல் அரிசி ஆகுது, அரிசி பணமாகுது. அதைத்தாங்க நான் சொல்ல வரேன். ஆதியும் பணம், அந்தமும் பணம், ஜோதியும் பணம், நம் சொந்தமும் பணம். கொடுத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு. உங்க அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. எங்க உழைச்சு எங்க வந்தாலும் அந்த அம்மான்ற உறவு நின்னாதான் உழைப்புக்கே மரியாதைமா நினைச்சுக்கோங்க. நாடு கட்டு போனதென்ன, நாம கட்டு போனதென்ன, ஏடு படிச்ச காலத்தைய எண்ணி பாருங்க. நாடு எதுல போய் முடியுதுன்னு சொல்லுறேன் கேளுங்க. பட்டணத்தில் மகன் படிக்க பணம் காசை அனுப்பி வச்சு பட்டினியா படுத்துறங்க எல்லோரும். ஊட்டியில் உள்ள கலரை பார்த்து சைட் அடிக்கிறான் காலேஜ் கேட்டில். இன்னைக்கு நல்லா படிச்சவனும் சரி படிக்காதவனும் சரி வெளிநாட்டை தேடி எதுக்கு ஓடுறான்? அம்மா வைக்கிற பீக்கங்கா குழம்ப மறந்து பீஸா திங்க எதுக்குங்க போறான்? பணத்துக்கு. துட்டு இல்லைன்னா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க. மனுஷன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு எது அவசியம்? இதுதானங்க கேள்வி. முதல்ல மனுஷங்கிறவன் யாரு? எவன் ராத்திரியும் பகலும் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைக்கிறானோ, எவன் காடு மேடன்னு பார்க்காம கஷ்டப்பட்டு உழைக்கிறானோ, எவன் சந்தனம் சாக்கடைன்னு பார்க்காம கஷ்டப்பட்டு உழைக்கிறானோ, எவன் கல்லு முள்ளுன்னு பார்க்காம கஷ்டப்பட்டு உழைக்கிறானோ, எவன் தான் மூச்சு காத்தோட கடின உழைப்பையும் சேர்த்து சுவாசிக்கிறானோ அவன் தானுங்க மனுஷன். எம்புட்டு பெரிய IAS அதிகாரியா எடுத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய IPS அதிகாரியா இருந்தாலும் சரி, இல்ல கல்வி பணம் இது ரெண்டையும் வச்சு முன்னுக்கு வந்தாங்களே பெரிய பெரிய ஆளுங்க, அவங்க அத்தனை பேரையும் கேட்டு பாருங்க, ஏனுங்க நீங்க இவ்வளவு பெரிய நிலைமையில இருக்கிறீங்களே அதுக்கு காரணம் என்னன்னு அவங்க சொல்றது 2 வார்த்தைங்க, கஷ்டப்பட்டு உழைச்சேன் அப்படிங்கிறது மட்டும்தானுங்க. உறவுகள் எப்ப தெரியுமா நமக்கு கைய கொடுக்கும்? கல்வியோ பணமோ அதை வச்சு நம்ம முன்னுக்கு வரும்போது தன்னுடைய பந்தவஸ்துக்காக மட்டும்தாங்க நம்ம கிட்ட கை கொடுக்கும். மத்த நேரத்துல காலத்தான் வாரி விடுங்க. ஏனுங்க கடின உழைப்பு என்பது என் காலில் கட்டிய சலங்கை, அது என் வறுமையை விரட்டுவதற்காக நான் எடுத்துக்கொண்ட, நான் ஆயத்தப்படுத்திய ஒரு வேங்கைங்க. நான் போட்டு இருக்கிற இந்த கம்மல்ல ஒரு பொற்கொள்ளரோட உழைப்பு இருக்கு. கடின உழைப்புல தாங்க நாம வாழ்ந்துட்டு இருக்கோம்.